அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை பெனிஷ் என்பவருக்கு திருவனந்தபுரம் கேரளா. ஆக்சுவலாக நம்ம கேரளாவுக்கு நிறைய வலைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கேரளாவில் வந்து ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க வீச்சு வலையில். ஸோ நம்ம வலை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்டினியூட்டியாக நம்மகிட்ட வலை வாங்குவாங்க. ப்ளஸ் அதையுமே வந்து சர்வீஸும் கொடுப்பாங்க, ரிப்பேருமே நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த பெனிஷ் என்றவர் வந்து தொடர்ச்சியாக நம்மகிட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 வலைகள் நம்மகிட்ட ஒரு ஃபாலோ அப்பில் இருக்காப்புல. என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்மகிட்ட ஒரு 2 வலை 3 வலை வாங்கியிருந்தாப்புல. அதில் இந்த வலைலாம் உங்களுக்கு நான் ஒரு பதிவில் கொடுத்துருந்தேன். ரிப்பேர் ஒர்க் வந்திருந்ததை நம்ம அப்படியே புதுசாக ஆக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு 6 கிலோ இருக்கும் வலை வெயிட்டு. ஸோ இவர் வந்து என்ன சொன்னார்னா, திக்னஸாக போட்டு ஒரு 40 mm திக்னஸ்லேயே எனக்கு கொடுங்க நாப்பில். ஸோ அதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வலை தான் இது. அது மட்டும் இல்லாமல் கட்டவரல் போகிற சைஸில் வந்து ஒரு வெயிட், அவங்க வந்து கேரளா சைடு வந்து வெயிட் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு 5 கிலோ கிட்ட இருக்கும். தூக்கிறது பாருங்கள், 16 உள்கயிறு இருக்கும். இது வந்து 2 போட்டிருக்கோம் உள்கயிறு. இது வந்து 2 போட்டிருக்கோம், பார்த்தாலுமே தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, வலையை மாற்றிருக்கோம், உள்கயிறு மாற்றிருக்கோம், கை கயிறு மாற்றிருக்கோம். இது ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வெறும் வலை மட்டுமே மாற்றிருக்கோம். இது இல்லாமல் புது வலை வந்து ஒன்று கேட்டிருந்தாப்புல நூலில். அவர் வந்து என்ன சொன்னார், வெயிட் மட்டுமே 5 kg வேணும்னார். நான் என்ன சொன்னால், வெயிட் மட்டுமே 5 kg போட்டோம் அப்படின்னா நூலில் வந்து கொஞ்சம் இடர்பாடுகளாக இருக்கும். அதனால் என்ன வெயிட் வருது, ஏன்னா நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் இதில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கால்குலேஷனுக்கு பிரகாரம் நம்ம இதை மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஃபீட். இது வந்து 15 உட்கேர் பண்ணுறது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் ஒரு 10 கிராம் போட்டு மேக் பண்ணுது. ஸோ எப்படி இருப்பாருங்க வலை, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வலையை தான் வந்து நம்ம இந்த 3 வலையுமே நம்ம கேரளா அனுப்ப போகிறோம். ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். முடிஞ்ச அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கட்டும். ஸோ இதோடைய முழு பதிவுமே ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படின்னு வாழ்க யோகம் யோகம் இருக்கட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.